நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. என்னடா கௌதம்ண்ணா, என்ன ஏகப்பட்ட துணி பாட்டை ஒர்க் பண்றியா? பக்கத்து வீட்டு துணியெல்லாம் வாங்கி துவைச்சு கொடுக்குறியா நீ? எல்லாம் ஏன் துணி. ஒரு டைக்காக எவ்வளவு அல்லாடின அங்க பாருங்க. ஐயோ ஐயோ, என்னது இவ்வளவு டையே? டை எல்லாம் வேலைக்கு போக முடியுமா? பழைய துணி மார்க்கெட்டுக்கு போனேன், ஒரு டசன் டை வாங்கினேன். எதுக்கு ஒரு டஜன் டையே? 2 வாங்கினா ஒரு டை ஃப்ரீ, 8 வாங்கினா 4 ஃப்ரீ. அந்த 4 மாத்திரம் வாங்கிட்டு வர வேண்டியதானே? வேண்டாக்கண்ணா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். இல்லடா, நான் நல்லா தோச்சு அலசி புழிஞ்சு காய போடுவேன். வேண்டாம், நீங்க தானா வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏடா, நீ வேலைக்கு போய் 1 மாசம் ஆச்சே, சம்பளம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். என்னடா அது, பிள்ளையா லட்சணமா முதல் மாச சம்பளத்தை அப்பா கையில கொடுத்தோமா திருப்பி வாங்கிக்கிட்டோமாங்கிற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிறது இல்லையா? உங்க கையில கொடுத்து வாங்கினாலே ஒரு 10-15 ரூபா குறையுமே, அதான் தேவையில்லைன்னு தோணுச்சு. என்ன, அப்பாவே தேவையில்லையா? ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு தோணுச்சு. எனக்கு தேவையில்லை, நீ பணத்தை கொடு. நீ அம்மா கிட்ட ஏற்கனவே கொடுத்தாச்சு. நான் ஒருத்த உயிரோட இருக்கும்போது எதுக்கு அம்மா கிட்ட கொண்ட பணத்தை கொடுத்த? ரேஷன் கார்டுல என் பேர் தான் குடும்ப தலைவன் இருக்கு. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல குடும்ப தலைவின் அம்மா பேர் தான் முதல்ல இருக்கு. யூ ஆர் ஒன்லி ஹஸ்பண்ட் ஆஃப் குடும்ப தலைவி. இருக்கட்டும், அடுத்த மாசம் உங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளியை பார்த்து சம்பளத்தை நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிடுறேன். கௌதம், ஆகாஷ், கௌதம், வா வா. எங்கே இருக்கிறாய்? தெரியவில்லையா? என்னடா இது, லவ்வர்ஸ் தோத்தாங்க நம்ம கிட்ட. கௌதம், ஹாய். வாஷிங்கா? என்ன சார் ஹெல்ப்பா? மாரல் ஹெல்ப். கௌதம், நீ இந்த பொம்மை விற்கிற வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்டா, சேல் சரியா பண்ணல, முதலாளியே அவனை தூக்க போறானா? சும்மா இருக்கு சார். உனக்கு சுந்தரம் தெரியுமாடா? எந்த சுந்தரம்? மோகன சுந்தரமா? தெருமுனையில பொட்டி கடை வச்சிருக்கானே அவனா? சும்மா இருங்க சார், சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் சுந்தரம். அவனா? எனக்கு தெரியாது. இவருக்கு பொட்டி கடை லெவல்ல தான் தெரியும். ஆகாஷ், நீ எனக்கு ஹெல்ப் பண்றது இருக்கட்டும், எங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணணும். சொல்றா, என்ன சொல்லு, செய்றேன். உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆளை 6 மாசம் உள்ள தள்ளணும். உள்ள தள்ளுறது என்ன, தூக்கிலே தொங்க விடலாம். யார் அது? இவர் தான். பாவண்டா, அதெல்லாம் ஜாஸ்தி. அவருக்கு 6 மாசம் உள்ள தள்ளலாம். என்னடா, ஒரு தடவை திருட்டு வீடியோ டீல் பண்ணி நான் பார்த்தேனே, 6 மாசம் தான் அதுக்கு. நல்லா அப்பாடா உனக்கு. ஆமா, திடீர்னு என்ன உனக்கு என் மேல இவ்வளவு பாசம்? அது ஒண்ணு இல்லடா, நீ ட்ரிபிள் கிராஜுவேட்டா இருந்துகிட்டு தெருவா நின்று பொம்மையெல்லாம் கூவி விற்கிறத பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. அதான் உன் படிப்பு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை வாங்கி தரலாம் தோணுச்சு. மிஸ்டர் சுந்தரத்தோட எல்லா டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும் அவரை. அதான் உன்னை பற்றி அவர்கிட்ட பேசலான் இருக்கேன். தேங்க்யூடா. ஆமா, அந்த சுந்தரம் எப்படிடா? Idiots! A set of useless idiots! என்னையா வேலை பார்க்குறீங்க? ஏயா, என் கம்பெனி பேர் என்னையா? சொல்லு. சுந்தரம் ஸ்டீல்ஸ். சுந்தரம் ஸ்டீல்ஸ். இங்க என்ன போட்டிருக்கு? ஸ்டீல் ஸ்பெல்லிங் என்ன போட்டிருக்கு? புரிஞ்சு பார்த்து சொல்லு. STEALS. அப்படின்னா சுந்தரம் ஒரு திருடன். என் சபார்டினேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சுந்தரத்தை திருடன் ஆக்கிவிட்டீங்க. சார் தப்பாயிருச்சு சார், மன்னிச்சுங்க சார் ப்ளீஸ். ஃபேக்டரி பேரை கூட ஒழுங்கா ஸ்பெல் பண்ண முடியாது உங்களுக்கெல்லாம். தண்டத்துக்கு நான் சம்பளத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒழிச்சு கட்டி பரப்பா. ஃபேக்டரி இழுத்து மூடி போடுறேன். மிஸ்டர் சுந்தரம் ஊர்ல இருக்காரன் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே வரேன். அவன் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமான்னு தவம் கிடக்குறான். உனக்கு வேலை முக்கியம் தோணுச்சுன்னா வெயிட் பண்ணு, இங்கே இரு. சரிடா, இங்கேயே இருக்கேன். இந்தியா பூரா குவாலிட்டிக்கு நாணயத்துக்கு பேர் போனது சுந்தரம் ஸ்டீல்ஸ். இந்த ஸ்டீல்ஸுங்கிற வார்த்தையை STEALS தவறா பிரிண்ட் பண்ணி இந்த சுந்தரத்தை திருடனாக்கிருக்கேன்.
இந்த தப்பை இந்த ஆபீஸ்ல இது வரைக்கும் ஒருத்த கண்டுபிடிக்கல. Who is responsible for this? Who is responsible for this blunder? அதை கண்டுபிடிச்சு உடனே அவனை சாக் பண்ணு. சொல்லிடுறேன் சார். சார் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் சார். 10 மணிக்கு மினிஸ்டரோட மீட்டிங், 11:30 மணிக்கு ஆடிட்டர் ஆஃபீஸில் டிஸ்கஷன், அப்புறம் 2. ஏயா உனக்கு எவ்வளவு தரையா சொல்லியிருக்கேன்? என்னோட அப்பாயின்மெண்ட்ஸை எனக்கு ரிமைண்ட் பண்ணாதே, எனக்கு தெரியும். ஏன் காலங்காத்தால் ஆபீஸ் வந்ததும் இரிட்டேட் பண்றீங்க? சார் இது ஏன் டியூட்டி இல்லையா? எது இரிட்டேட் பண்றதா? போயா போயா. நரசிம்மன், எஸ் சார். மணி என்ன ஆகுது? 10:15. 10:15. ஏயா என்ன சில சீட்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு? டிராஃபிக்காக இருக்கும் சார், பாவம். எனக்கு தெரியாது. இந்த ஆபீஸ்ல அவன் இஷ்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாயா. நாளையில இருந்து சரியா காலை 10:10க்கு எல்லா டிவிஷன் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரும் என் டேபிளுக்கு வந்தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். யார் லேட்டா வந்தாலும் எம் முன்னாலே என் ரூம்ல வந்தா கையெழுத்து போடணும். சொல்லிடுறேன். ஓகே, இன்க்ளூடிங் யுவர் சார். இப்படி ஒரு ஆபீஸ் ஆர்டர் டைப் பண்ணி என்கிட்ட கொண்டா. Do it now. என்னப்பா நம்ம பீடி காலையிலேருந்து ஒரே ஷவுட்டிங். என்னைக்கு சத்தம் போடல நம்ம பீடி? நாளையிலேருந்து அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பீடி டேபிளுக்கு போயிடுமாமே 10:10க்கெல்லாம். லேட்டாக வர்றவன் பாடெல்லாம் ஒரே திண்டாட்டம் தான். நான் லேட்டாக வந்து அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பீடி டேபிளுக்கு போயிட்டுன்னு வச்சுக்க, அப்படியே வீட்டுக்கு திரும்பிடுவேன். ஆமாம் ஆமாம், எந்த தைரியத்தில் பீடி முன்னால் போய் நம்ம கையெழுத்து போடுறது? பீடி பீடி நரசிம்மன். ஏ நரசிம்மன். எஸ் சார். நான் இந்த கம்பெனிக்கு யாரியா? சார் யார்? எம்டி சார். எம்டி. எம்டினா மேனேஜிங் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர். எம்டினா மேனேஜிங் டைரக்டர். குட் பாய், நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். பீடினா யார்? ஐ அம் வெயிட்டிங். யாரு? உங்க காதிலே விழுந்துருத்தா? சார் எனக்கு தெரியாது சார். போய் போய் சொன்ன தொலைச்சு போடுவேன். சத்தியமா சார் எனக்கு தெரியாது சார். இன்கிரிமெண்ட் நிறுத்தி விடுவேன். சார் சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார், எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியும். ஏன் உனக்கு தெரியாம இருக்காது? இந்த ஆபீஸ்ல நடக்க அத்தனை வம்பு தும்பும் உனக்கு தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பைலுக்கும் நீ ஒரு நிக் நேம் வச்சிருக்க. அவங்கள பத்தி என்கிட்ட வம்பு பேச வரும்போது அவங்க நிக் நேம் வச்சு நீ என்கிட்ட பேசுவேன். என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லாது. பீடிங்கிறது நான் தானே சார்? எனக்கு தெரியாது சார். தொலைச்சுட்ட தொலைச்சேன். தெரியாது நான் சொல்றேன். நீ இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன பீடி பீடின்னு கூப்பிட்டு அலைவீங்க. என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், லீவ் கொடுக்கணும், ஃபெசிலிட்டி கொடுக்கணும். சொல்ல போறீங்க சார்? சார் புள்ள குட்டிக்காரன், எனக்கு தெரியாது சார். சார் ஓகே, என்ன பண்ற? நேரா அங்க போறேன். போய் அத்தனை செக்ஷன் ஹெட்டையும் நீ 2 நிமிஷத்துக்குள்ள என் ரூமுக்கு அனுப்புறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் தி bloody section heads in 2 bloody minutes here. Understand? So, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேர், பட்ட பேர் வச்சிருக்கீங்க. I want to know what is that BD? சார், இந்த மாதிரி பாஸுக்கு பேர் வைக்கிறது ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரொம்ப சகஜம் சார். இது பெருசுப்படுத்தாம கௌரவமாக விட்டுறது தான் நல்லா இருக்கும். ஓ ஐயா, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க எனக்கே ஒரு பட்ட பெயரை வச்சு என் காது படவே சொல்லிட்டு தெரியுவீங்க. அது நான் ஏது என்னன்னு கேட்க கூடாது, அப்படிதானே? What is this then? என்ன இந்த பீடி? பீடி என்ன? What is this பீடி? சார், எந்த பீடி சார்? சொக்கலால் பீடி. பீடி என்னன்னு என்கிட்டே வந்து கேட்கறேன். ஏயா, இந்த ரூமுக்குள்ள வரும்போதே உனக்கு எதுக்காக நான் கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமில்ல? அப்புறம் என்ன பெரிய இன்னசென்ட்டா என்ன பீடின்னு கேட்கறேன்? தெரிஞ்சவங்க சொல்லிடுங்க ப்ளீஸ். அதர்வைஸ் யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் சிவியர் கான்சிக்வன்சஸ். சொல் சார். இவருக்கு தெரியும் சார். ஏய் இவர் தான் எனக்கே சொன்னார் சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார், சத்தியமா. ஏய் ஏன்டா இப்படி அப்பாண்டமா போய் சொல்கிறேன்? அதனால தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டா சார். நிச்சயமா எனக்கு தெரியவே தெரியாது சார், தெரியவே தெரியாது. இல்லை சார், இவருக்கு தெரியும் சார். ஓகே, ஷட் அப். சோ எல்லாருமா சேர்ந்து இந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்திருக்கீங்க.
இப்போ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அது இந்த பீடியா இல்ல இந்த பீடியா? ம்? இதுவா இருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா எனக்கு பீடி குடிக்கிற வழக்கம் கிடையாது. Then what does this பீடி represent? சார் பிடி என்ன பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு இருக்கலாம். அது காம்ப்ளிமெண்ட்டியா? This is a complaint. This பீடி has a different meaning. What is that? That is what I want to know. சார் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கு சார். எனக்கே காது குத்துறியா? சார் எனக்கு ஒரு 6 நாள் லீவ் வேணும் சார். ஓஹோ, எனக்கு பீடின்னு பேர் வச்சது நீ தான். அதான் தப்பிச்சுட்டு வர பாக்குற. சார் அதில் சார் எனக்கு ஏற்கனவே 2 நாள் கழுத்தில் கம்ப்ளைண்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். நாங்கள் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் ஒன்றா கூடி பேசி எனக்கு இன்னும் என்னெல்லாம் பேர் வைக்கலாம் டிசைட் பண்ணிடுவீங்க. உங்க அத்தனை பேருக்கு தெரியும், உங்க அத்தனை பேருக்கு தெரியும். சொல்ல பயப்படுறீங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஆகாது. இந்த கம்பெனியை மூடிட்டு உங்களா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா ஃபாரின் போறதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மாட்டீங்களா? கடைசி சந்தர்ப்பம் தரேன். இன்னும் 3 நிமிஷம், just 3 minutes டைம். அதுக்குள்ள உங்களுக்குள்ள பேசி you have to come out to the truth. அப்படி சொல்லல, அடுத்த நிமிஷமே இந்த கம்பெனியை மூடிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? யார் சொல்ல போறீங்க? பீடினா என்ன? So BD stands for bulldog, is it? அம்மா எனக்கு ஏன் புல்டாக்னு பட்டான்? உங்களை மாதிரி சோம்பேறிகள்லாம் இங்கே வச்சு வேலையும் கொடுத்து கை நிறைய சம்பளமும் கொடுக்குறேனே, அதுக்காக நான் புல்டாக்கா? இல்லை நீங்க கேட்காமையே வருஷம் போனஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேனே, அதுக்காக நான் புல்டாக்கா? இந்த ஆர்கனைசேஷன்ல டிசிப்ளினே இல்லை அப்படின்னு ஓயாம நான் கத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்காக நான் புல்டாக்கா? Or do I look like a bulldog? Yes, நான் புல்டாக் தான். I prefer to be called a bulldog. ஜனங்களுக்கும் நாய்க்குள்ள நன்றி இருந்தா இந்த சமூகம் என்னைக்கோ உருப்பட்டிருக்கும். அது இருக்கட்டும், இதை வரைஞ்சது யாரியா? Who is the profound artist? சார் ஆளாளுக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் சார். எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கு சார். எல்லாரும் சோ இந்த நாய்க்கு கீழே இவ்வளவு மனுஷங்க ஒர்க் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Anyway, thank you very much for the compliment. இது ஒரு டாக்டரேட் பட்ட மாதிரி எனக்கு. குட் ஈவினிங் சார். டோன்ட் டிஸ்டர்ப். ஷார்ட்ல இருக்கேன்ல. நீயா? எங்க மெம்பர் ஆயிட்டியா? சார் இதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க வரானு சார். நான் ப்ராவிடன்ட் ஃபண்டில் லோன் போட்டால் தான் இங்கெல்லாம் மெம்பர் ஆக முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்துட்டு போகலாம் வேணா சார். ஆஃபீஸுக்கு போனால் ஏகப்பட்ட ஃபார்மல் ட்ரெஸ், லேஸில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதில்ல. அதான் இங்கே பீடியை போடாத. என்ன விஷயம்? ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் சார். என்ன, உனக்கு பில்லியர்ட்ஸ் கற்று தரணுமா? இதை கற்றுக்கிட்டு நான் எங்கே சார் போய் ஆட போகிறேன்? என் ஒய்ஃபு கேரம் போர்டே தெரியாது சார். கேரம் போர்டில் தான் பில்லியர்ட்ஸே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வா. என்ன மேட்டர்?
டிராவல் பில் எதுவும் பாஸ் ஆகலையா? அப்படி இருந்தா ஆஃபீஸ்க்கு வந்து பேசு. அவுட் சைட் ஐ டோன்ட் டிஸ்கஸ் ஆஃபீஸ் மேட்டர்ஸ். ஓகே, தட்ஸ் மை பாலிசி. நான் கூட அப்படிதான் சார், உங்களை மாதிரியே தான். எப்படின்னா எப்போ 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளியே வரணும் அப்போவே ஆஃபீஸை மறந்துடுவோம் சார். என் பாலிசி அதான் சார். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீ விஷயத்துக்கே வரல. இல்லை சார், என் ஃப்ரெண்டு பேர் கௌதம் சார். இதை சொல்லி நேரம் வந்தியா? ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் நேம். டெல் கௌதம் ஆல்சோ. இல்லை சார், நான் முடிக்கவே இல்லை சார். அவன் ட்ரிபிள் கிராஜுவேட் சார். ட்ரிபிள் கிராஜுவேட்டா? ஆமாம் சார், பிஏ படித்தான், வேலை கிடைக்கல. பிஎஸ்சி படித்தான், வேலை கிடைக்கல. அப்புறம் பிகாம் படித்தான். இப்போ என்ன பண்ணுறான்? அதே தான் பண்ணுறான் சார், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். இதை படிக்காமே பண்ணிருக்கலாமே. ரொம்ப பேர் புரியுறது இல்லை சார் இது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் அவன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார். இதை பாருப்பா, நான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். ஒரு வயலுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது சார். கௌதமை பற்றி இப்படி நினைக்காதீங்க சார். அவனுக்கு வால் தான் கிடையாதே தவிர நன்றியில் அவன் நாய் சார். ஆ, அப்படியா? அவன் நல்ல குடும்பத்து பையன் சார். அவங்க அப்பா அம்மா தங்க எல்லாரும் வெரி சின்சியர் பீப்புள் சார். ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, வெரி ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி சார். என் ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க சார் ப்ளீஸ். இப்போ என்ன சொன்னேன்? இல்லை, என் ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னால வெரி ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி சார். மேலே சொல்லு சார். பையன் ரொம்ப அடக்க ஒடுக்கமானவன் சார். எந்த வேலை கொடுத்தாலும் தாங்குவான் சார். என்ன தாங்குவானா சார்? ஐ மீன் மை இடியஸ் கிரிசிஸ். பேரே கௌதம் சார், புத்தர் மாதிரி எதை வேணா தாங்குவான் சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாவம் சார், நந்தனம் சிக்னல் இல்லை சார், பாவம் சார். நந்தன சிக்னல் ஏன் பாவம்? இல்லை சார், அங்கே ஷூ டைலாம் மாட்டிக்கிட்டு பாவம் சார், கையில் ஃபேன்சி டாய்ஸ்லாம் வச்சுட்டு பாவம் சார் கூவி கூவி வித்துட்டு இருக்கான் சார். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இதில் என்னையா பாவம்? இல்லை சார், தெருவாக பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது சார். ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்கிறதுனால நான் அந்த பையனை கன்சிடர் பண்ணுறேன். பட் அவன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே சார், ஜென்ரல் நாலேஜில் அசத்திடுவான் சார். அந்த காலத்து 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிட்டுவான் சார். என்ன ஜென்ரல் நாலேஜ்ப்பா? பேச்சுக்கு சொன்னேன் சார். பின் டு பேர்ல் தெரியும் சார். ரிட்டன் டெஸ்ட்னாலும் ஓகே, ஓரல் இன்டர்வியூனாலும் ஓகே சார். டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவான் சார். இந்த கேள்வி கேட்கறது பதில் சொல்றது எல்லாம் ஓல்ட் பேட்டர்ன்பா. அப்போ ஸ்ட்ரைட்டாக அப்பாயின்மெண்ட்டா சார்? பேட் மேனர்ஸ். சாரி சார். ஒன்னாலே அவனுக்கு வேலை கிடைக்காம போயிட போகுது. ஐ மஸ்ட் அப்சர்வ் தி பாய்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன். அவனோட சின்சியரிட்டி, அப்ளிகேஷன், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் எனக்கு தெரிய வேணாமா சார்? நேர்முக இன்டர்வியூலாம் எப்படி சார் தெரிஞ்சுப்பீங்க? அவனை நான் சொல்ற இடத்துக்கு அனுப்பு. எங்க சார் வர சொல்லட்டும்? பேட் மேனர்ஸ். சாரி சார். கொஞ்சம் யோசிக்க விடுப்பா. அவுட் ஸ்டேஷன் கூட வருவான் சார் அவன். இந்த லைட் ஹவுஸு, பீச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்க சார், என்ன பண்ணும் சார்? பேட் மேனர்ஸ். இதை பாருப்பா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அவனை காஞ்சி ஹோட்டலுக்கு வர சொல்லு. சரி சார். அந்த ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் என் ஃப்ரெண்டு. ரொம்ப ஃப்ரெண்டா சார்? பேட் மேனர்ஸ். சாரி சார். இல்லை, அவரை போய் பார்க்க சொல்லட்டுமா சார்? அவரை பார்த்தா வேலை கிடைக்காது. காஃபி வேணா ஆற்றலாம். அவன் 5 மணிக்கு ஹோட்டலுக்கு வரான்ல, நேராக போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு. சரி சார். அவன் ஹோட்டலில் நுழைஞ்சதுலேருந்து தட் பாய் வில் பி அண்டர் கான்ஸ்டன்ட் வாட்ச். ஆனால் நான் வாட்ச் பண்ணுறேங்கிற சமாச்சாரம் அவனுக்கு தெரியக்கூடாது. நீ உஷார்படுத்தி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிய வந்தது. பேட் மேனர்ஸ். அப்போ வேலை கிடையாது. இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன் சார். சார், அவனுக்கு வேணா நீங்க வாட்ச் பண்றது தெரிய வேண்டாம், ஆனா அவனை வாட்ச் பண்றதுக்கு அவன் எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா சார்? ஏதியா, நீ கூட இன்டெலிஜென்ட்டா பேசுற? என்னையே அறியாம எப்போது ஒரு பேசுறேன் சார். சார், அப்புறம் இதான் சார் கௌதம் போட்டோ சார். ஓ, சினிமா ஆக்டர் மாதிரி இருப்பான் சார். அவனை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் சார். நான் பார்த்து டிசைட் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, மசிய மாட்டேன். சார், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா சார்? எப்பேற்பட்ட ஆள் நீங்க. அப்படி காக்கா பிடிச்சாலும் மசிய மாட்டேன். சரி சார். இந்த போட்டோ என்கிட்டே இருக்கட்டும். சரி சார். இவன் மட்டும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான், இவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கௌதம், கௌ என்னடா அது? வந்துட்டியா? ஏய், பார்த்து பேசிட்டேன், சக்சஸ். அப்படியா? சரி, என்ன இதெல்லாம்? ஆமா, இங்கேயே இருன்னு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான். வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. பாரு, சிலந்தி கூட என்னை பார்த்தா கிண்டலா இருக்கு.